பழைய சாதத்தை குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாலே நிறைய பேர் சண்டைக்கு வந்துடுவாங்க. பழசு பட்டத்தை ஏன் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், நாங்கள் ஒன்றும் அப்படி கஷ்டப்படலாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பழைய சாதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத மருந்து என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம எவ்வளோ தான் சத்தான உணவுகளை எடுத்தாலும் அந்த சத்தான உணவுகளை அந்த குடல் தான் அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புக்கு அனுப்புது. அந்த குடலே கெட்டு போச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அந்த சத்துக்களை அப்சர்வ் ஆகாது. அதனால் எல்லா ஆர்கன்ஸுமே வீக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம குடலை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு மெயினான ஒரு மருந்து மெயினான ஒரு அருமருந்து பழைய சாதம் தான். அதோட நல்லா ப்ரோபயோட்டிக் இருக்க அந்த பாக்டீரியா தான், நல்ல பாக்டீரியா தான் நம்ம குடலை ஹெல்த்தியாக வச்சுக்கும். கெட்ட பாக்டீரியா அழித்து நல்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆகி அந்த குடலை ஹெல்த்தியாக வச்சுக்கும். அந்த பழைய சாதத்தையே ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். 12 ஹவர்ஸ்க்கு மேலே நொதிச்சு போய் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிற பழைய சாதத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. 12 ஹவர்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல தண்ணியில் போட்டு அந்த சாதத்தை ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். தயிர் மோர் கொடுக்குறது ரொம்ப ப்ரோபயோட்டிக் ஃபார்ம் ஆகும். இட்லி கூட நம்ம ஒரு ப்ரோபயோட்டிக் மாதிரியான ஒரு தான். நம்ம மாவை வெளியில் வச்சு புளிக்க வச்சு கொடுக்குறோம்ல, அதுவுமே ஒரு நல்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆனால தான் அந்த புளிச்சு போகுது. அதனால தான் அது கொஞ்சம் வீக்கம் கொடுக்குது. கொஞ்சம் அப்படி மேலே எலும்பி வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுனால தான். அதனால தான் இட்லி மூலமும் நமக்கு ப்ரோபயோட்டிக் கிடைக்கும், தோசை மூலியமாக நமக்கு கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான உணவு முறையில் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனால் தான் நமக்கு சத்துக்களே ஒழுங்காக அப்சர்வ் ஆகும், உடம்புக்கும் கிடைக்கும்.